ஒரு சிம்பிளான ஸ்டஃபிங் வச்சு டேஸ்டியான ஆலு பராட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மினி ஆலு பராட்டா லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து மசித்தது, ஒரு மிளகாத்தூள் கொஞ்சமாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி பொடிச்சு சேர்த்துருக்கேன், ஒரு வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கினது அரையும் சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, உப்பு, பொடியான இருக்கிற கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சப்பழச்சாறு கலந்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சேர்த்தி உருளைக்கிழங்குல தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, கட்டியாக வேணும் நம்மளுக்கு. எல்லாம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி. இப்போ வந்து சப்பாத்தி மாவு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு பெருசாக போட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டஃபிங் செஞ்சோலே அதை மேலே வச்சு கையாலேயே நல்லா தேய்ச்சா மாதிரி அந்த மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க, கேப் இல்லாமல் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் லேயராக வரணும். அப்புறம் ஒரு பிட்ஸா கட்டர் இல்லைன்னா கத்தியால் கேப்பு விட்டு விட்டு இந்த மாதிரி கோடுகள் போட்டு கட் பண்ணிக்கோங்க. கேப்பு நீங்கள் சின்ன சின்னதாக வச்சிங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக பரோட்டா வரும், கொஞ்சம் தாராளமாக வச்சிங்கன்னா மீடியம் சைஸுக்கு வரும். அப்புறம் இந்த கட் பண்ணி துண்டுகள் எப்படியே ரோல் பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையுமே ஈஸியாக உங்களுக்கு எடுக்கலாம், டைம் ஆகாது. இப்போ வந்து கொஞ்சமாக ட்ரை மாவு போட்டுட்டு இப்படி வச்சு 2-3 வாட்டி கீழே அழுத்தினீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். ஈஸியாக உங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு கல் சூடானோன்னா கொஞ்சம் நான் நெய் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன், வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துட்டு திருப்பி போட்டு கொடுங்க 1 நிமிஷம் பொறுத்து. கேப் இருந்துட்டு கொஞ்சம் சின்ன பராட்டா வச்சுருக்கேன். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் 2 பக்கமும் அப்பப்போ திருப்பி போட்டுட்டு நல்லா வேகட்டும். நல்லா பொன்னிறமானோன்னு கொஞ்சமாக நெய் தடவிட்டு எடுத்துடலாம். கெச்சப் இல்லைன்னா சட்னியோட சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.